ம். ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா அதான் இப்போ ரிப்போர்ட் கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ம். ஐயா இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சடனா வந்து ஒரு மூச்சு திணறல் மாரி வந்துச்சுங்க அம்மாவுக்கு. ஆ, ஆ. சரி. அப்புறம் அங்க போய் பார்த்தோனே அவங்கலாம் செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இசிஜி அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ம். அப்புறம் வெளியில வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிட்னில வந்து அந்த கிரியேட்டினைனு, பொட்டாசியம்மு அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். அந்த உப்பு சத்த வெளிய தள்ள முடியாம தான் இந்த இஷ்யூவே வருது. அதனால தான் வந்து நுரையீரல்லாம் தண்ணி பூந்துச்சுங்க. ம். அதான் இஷ்யூ அப்படின்ற மாரி சொன்னாங்க. ம். இப்ப அந்த நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் மருந்து, மாத்திரைகள் வந்து இவங்க கன்டினியூஸா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எழுதி எழுதி குடுத்துட்டு இருக்காங்க. ம். சரி நம்ம வீடியோ ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பரவாயில்லையே! ஆச்சரியமா இருக்கு. யாரும் நம்ப மாட்டாங்களே! அ யாருமே நம்ப அதாவது மாட்டாங்க. ம். 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 கன்டினியூஸா பண்ணல அப்படின்னாலுங்கய்யா, ம். ஏதோ 2, 3 நாளு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு ம். இருந்து பார்ப்போம். ம். அப்புறம் நீங்க சொல்ற மாரி சரி நார்மலா சாப்பிடுற மாரி போனாலும் போவோம். அப்புறம் ம். மறுபடியும் தண்ணி மட்டும் குடிக்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறேன். பரவால்ல. அப்ப நல்ல எங்க அம்மா முயற்சி. சொன்னாங்க, "சரி ஐயா கிட்ட கேளுப்பா. எனக்கும் வந்து அந்த மாரி செஞ்சா சரியா போயிருமா? எப்படின்னு கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். இப்ப அம்மா நல்லா தான் இருக்காங்க. ம். நல்லா நடக்குறாங்க, போறாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க. ஒண்ணும் தொந்தரவு இல்லைங்க. ம். ஆனா அவங்க டாக்டர்ஸ் மட்டும் இது பார்டர்ல இருக்கு. அத வந்து மினிமம்க்கு கொண்டு வரணும். ம். கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ம். அதனால அம்மா என்னப்பா ஒரு நாளைக்கு 15 மாத்திரை எழுதி குடுக்குறாங்க. அது சாப்பிட்டா ஒரு மாரி மொப்பா இருக்குது. வேண்டாம். ம். நீர் மருத்துவம் பண்ணி இது சரி பண்ண முடியுமான்னு கேளுங்க. ம். முடியும் அப்டின்னாக்கா நம்ம அத முயற்சி பண்ணுவோம். ம். அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. ம். சரிம்மா நான் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை முதல்ல கேட்டுக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆனா, ஃபோன் பண்ணேன். எல்லாம் சரிதான். எல்லாம் சரிதான். உலகத்துல 2 மருத்துவம் தான் இருக்கு. அத நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க. அதாவது கிளாசிக்கல் கிளாசிக்கல் மெடிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாசிக்கல் மெடிக்கல்னா இந்த வெள்ளைக்காரனுடைய தவறான கல்வி. ஆமாங்க. இப்ப நாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து யோகிகளுக்கு மட்டுமே செய்யக்கூடியது. யோகிகளுக்கு மட்டுமே செய்யக்கூடியது. யோகிகள் மட்டுமே தப்பிக்கணும். யாரும் தப்பிக்க கூடாது. சரிங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் எடுத்தோடனே நம்ம இது பெருசா புரிஞ்சு கொள்ள முடியாது. புரியுதா? ஆனா சரிங்க. இது ரொம்ப பயங்கர டஃப். அதாவது பயிற்சி ரொம்ப எளிமைதான். தத்துவம் வந்து ரொம்ப டஃப். அதாவது சரிங்க. தத்துவம் வந்து பயங்கர இது வந்து விண்வெளிக்கு போறதாக டிசைன் பண்ணுது. விண்வெளியில போய் தப்பிச்சு வீடு கட்டி வாழ்றதான் எங்க எய்ம். ஆமாங்க. வைத்தியம் பண்றது எங்க நோக்கமே கிடையாது. வைத்தியம் பண்றது கிடையாது. மரம் நட்டி எல்லாத்துக்கும். வைத்தியம் பண்றது வேலை கிடையாது. இப்படி ஆ. இருந்தீங்கன்னா அங்க போலாம். இல்ல அப்படின்னா சாவு நிச்சயம். ம். ஏன்னா கிளாசிக்கல் அப்படின்னா கீழ்மட்ட அறிவுன்னு பேரு. வெள்ளைக்காரன் கல்வி முறை அத்தனையுமே தவறானது. அவனுக்கே அவனுக்கே நோய் வந்து அவனாலே குணமாக்க முடியாது. உண்மதான். ரெண்டாவது வந்து அவனுக்கு வந்து நுரையீரலை நுரையீரலை மீட்டெடுக்கிற அறிவு அவனுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஓகே. அதனாலதான் சொன்னேன் மரணம் உறுதி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட போனோம்னா மரணம் உறுதிதான். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு கிடையாது. சரிங்க. ரெண்டாவது வந்து இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா மூளையும் நுரையில் கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போகும். சரிங்க. மூளை கெட்டு போச்சுன்னா எல்லாமே செயலிழந்துடும். எல்லாமே செயலிழந்து போயிடும். இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நான் ஏற்கனவே ஏற்கனவே பழைய நிறைய காணொலினாலும் 7000 வீடியோ போட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு தப்பிச்சு போனவங்க ஏராளமா எங்கிட்ட பயிற்சியே பெறாம தப்பிச்சு போய் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திக்க சொல்றவங்க நிறைய இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம். என்னடா இப்படி எல்லாம் தப்பிச்சிருக்கானா அப்படின்னு. சரி தப்பிச்சிட்டியா போ அப்படின்றவங்க. அவ்வளவு மற்றபடிக்கு அவங்ககிட்ட எதுவுமே நான் பேச்சுவார்த்தையோ மற்ற எந்த பொருளும் கேட்டதும் இல்லாத கொடுக்கவும் அவசியம் இல்லைன்னா அது இயற்கைக்கு சொந்தம். அதனால இது வந்து எஜுகேஷன் சிஸ்டமா நான் கொண்டு வந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டு சொல்றதுக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா இது மெடிக்கல் சயின்ஸ் கிடையாது, இது எஜுகேஷன் சிஸ்டம். அவங்களே எஜுகேஷனை படிச்சு அவங்களே டாக்டரா மாறணும். மாறணும். வேணா என்ன பண்ணலாம்னா
ஒரு 2 நாள் 3 நாள் பயிற்சி கொடுக்கலாம். நான் பணம் பணம் செலவெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சிஸ்டமே அப்படி பண்ணியிருக்கேன்னா, ஆஹ், ஒரு மாசம் அப்படி நான் சொல்ற மாதிரிலாம் கண்டிஷன் இருந்தீங்கன்னா, ஒரு மாசம் மட்டும்தான் பயிற்சி கொடுப்பேன். சரிங்க. அதுல முன்னேற்றம் இருந்தா செய்யலாம். அதுக்கப்புறம் முன்னேற்றம் இல்லைன்னா செய்ய தேவையில்லை. சரிங்க. முன்னேற்றம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது இந்த தத்துவத்து புரியாம அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு இருந்தாங்கன்னா போட்டு எரிஞ்சிடும். ஆ, புரியுதுங்க, புரியுது. மரணத்துல இருந்து நீ யாரும் தப்பிக்க முடியாது. 2 தான் மரணத்துல 2 இருக்கு. ஒண்ணு சமாதி ஆகிறது அல்லது மருந்து தின்னு சாகிறது. சரிங்க. சமாதி தான் நம்ம தென்னாட்டினுடைய பழக்கம். தென்னாடு அதாவது ஈஸ்டர்ன் கிழக்கு நாகரிகத்தினுடைய தன்மை. கிழக்குனா நம்ம தான். அவளது விபச்சார கல்வி முறை. நம்மளது குடும்ப ஒழுக்க கல்வி முறை. நம்மளது குடும்ப பெண்கள் ஒழுக்கமா இருக்கவங்கிற இதுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய கல்வி முறை. அவங்களெல்லாம் விபச்சார கல்வி முறை. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க நம்மள ஆளுமை பண்ணும் பொழுது நம்ம பெண்களே கெட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம குடும்ப ஒழுக்கத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருத்துவம் உலகத்தையே பெரிய புரட்சியை தான் பண்ண போகுது. அதனால தெரியுதுன்னா அது பொறுமையா இருக்கணும். ஆகினால ஒரு 2 நாள் 3 நாள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கான கட்டணத்தை மட்டும் கட்டிட்டு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அவங்க தொடர்ந்து அடுத்தபடி செய்யலாம். அப்படித்தான் பண்ண முடியும். ஏன்னா உடனே ஏன்னா வயது 67 நுரையில பூரா ஏறிடுது. பூரா உப்பு ஏறிடுது. பூரா மாவை தின்னு தின்னு காப்பி இட்லி தின்னு 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 எங்க வீட்டுக்காரே அந்த லட்சணத்துல தான் இருக்கிறாங்க. இந்த பொம்பளையும் சொன்னபடி கேட்கற தகுதியே கிடையாது. தமிழ்நாட்டு பெண்கள் கெட்டு குட்டிச்சுவராயிட்டாங்க. எல்லாம் இந்த ஆங்கில வழி கல்வி நாசம் பண்ணிட்டு போகுது. உண்மைதான். ஆங்கில வழி கல்வி இப்ப என் பொண்ணு கூட பஞ்சாப்லதான் இருக்காங்க. காலையில தான் பேசுனேன். நிரூபிச்சாக வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு காலையில பேசுனேன். நிரூபிக்கணும் இது ஏன் அப்படின்னு. அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அது வேறங்க. அது அட்வான்ஸ்டு சயின்ஸ். அது விண்வெளியில் வீடு கட்டி வாழ்றது, அங்க அதுக்கான எனர்ஜியை கிரியேட் பண்றது. இதுல வெங்கடேசனுங்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சது தான் அதெல்லாம். இப்ப நம்ம பழனி சொல்லி முடிச்சிடுறேன். பழனி பகுதியை சேர்ந்தவர் அவர் டாக்டர். அவர் பேரு நான் அந்த வீடியோ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். அவரு 60 வருஷமா சாப்பிடாம இருக்காரு. அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இது வரைக்கும் தெரியல. அவர் காணொலி நண்பர் அனுப்பிச்சு வச்சாரு எனக்கு. வயது 80. அவர் படிக்கிற காலத்துல அவர் வயது 80. அவரோட படிச்சவங்க 132 பேரு. 132 பேர்ல பெரும்பாலும் 100 பேர் உயிரோட இல்ல. அத்தனை பேர் எம்பிபிஎஸ் டாக்டர். இப்ப அந்த 130 பேர் 100 பேர் உயிரோட இல்ல. ஒரு 30 பேர் உயிரோட இருக்கானுங்க. அத்தனை பேரும் நோயாளிங்க இவரை தவிர. சிறப்பு சிறப்பு. இதுக்கு அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். எவனும் கேள்வியே கேட்க முடியாது. எவனும் போய் கேள்வியே கேட்க முடியாது. ஆனா ஒண்ணு என்ன சாபக்கேடுனா அவர் யாருக்கு சொல்லித்தர முடியாது. போச்சு, எல்லாம் போச்சு. ஓகே, ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவரு சாட்சியா வச்சுக்கலாம். அவர் வீட்டுக்கு போனா கூட பயந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன கேள்வி கேட்பீங்க? கேட்க முடியாது. அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் சொல்லித்தர முடியாது. அவன் செஞ்சுக்க வேண்டியது. ஆனா அவன் சொல்லித்தர ஃபார்முலா எங்கே தெரியாது. அது வெங்கடேசன்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு அவர் டிசைன் பண்ணதுதான். அவர் தான் டார்வின், 2வது டார்வின். சைலண்டா தான் நம்ம செய்யணுமே தவிர ஆர்ப்பாட்டம் பண்ணல இது செய்யக்கூடாது. உண்மைதான். அதெல்லாம் எடுத்தேன் கவனிச்சேன் பண்றது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. கடுமையான பெட் ரெஸ்ட் இருக்கும். எங்கேயும் நகரவே கூடாது 6 மாசத்துக்கு. கழிவறைக்கு போறதோட தவிர நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா இதுல தப்பிச்சா தப்பிக்கிறதா, செத்தா சாகிறதா, இந்த முடிவு வேண்டாம். அந்த மாதிரி இருக்கும். சும்மா நான் அந்த மாதிரிலாம். ஏன்னா இது எப்படின்னா சிக்கல்ல மாட்டிட்டீங்க, தப்பிச்சா போன அந்த குறுகிய எண்ணத்துல வரக்கூடாது. அந்த தத்துவம் இருக்கு, இதுல வரவே கூடாது. தப்பிச்சா போதும். செத்தா இதுல சாகணும், பொழைச்சா இதுல போகணும். அதான் கரெக்ட். ஏன்னா அது விபச்சார கல்வி முறை. அவங்க சாகடிச்சிருவாங்க, முடிச்சிருவாங்க.
ம். 50 லட்சத்தை புடுங்கிடுவாங்க. அது போயிட்டு போகுது. 50 லட்சம் போயிரும், ஆள முடிச்சிருவாங்க. அது அப்படி அது ஆட கொலை செய்யறது தான் அதோட திட்டமே. அதுக்கு அங்கீகாரம் புரியுது. வாங்கிட்டாங்க. உலகளவு அங்கீகாரம். அது ஒண்ணும் பண்ண அது பிசாசினுடைய இன்னொரு வடிவம். ம், அந்த ம். பிசாசு எதுக்கணும்னா நம்ம தூய்மைக்கு மாறணும். ஆ. அதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடணும். அதுவுமே நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா, அது நோபல் பரிசா வாங்கினார் டாக்டர் ஃபெரிக் முராட். பயங்கரமான விஞ்ஞானி. சரிங்க. அவர்தான் கண்டுபிடிச்சார். ஃபெரிக் முராட் 1998ல வாங்கினாரு. அவரு நோபல் பிரைஸ் வாங்கினாரு. ஆனா அவரே சரிங்க. வந்து அந்த நைட்ரிக் ஆக்சைடு உணவு சாப்பிடாம அவரு கொடிய நோயில இருந்தது, கொடிய நோயில செத்து போனார். ஓ. வேற சரிங்க. ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஜெர்மன் டாக்டர், மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஜெர்மன் டாக்டர் அர்னால்ட் எக்ரேட். ஆ. அவருதான் அறிவு சார்ந்த நோன்பை அறிமுகப்படுத்தினார். அறிவு சார்ந்த நோன்பு, அறிவு அறிவு அறிவு. புரியுது. அதுக்கு பேர் ரேஷனல் ஃபாஸ்டிங் கண்டுபிடிச்சார். ரேஷனல் ஃபாஸ்டிங் அதாவது அறிவு சார்ந்த நோன்பு, கடவுள் சார்ந்த நோன்பு கிடையாது. சரிங்க. தமிழர்கள் வந்து பண்பாடு என்பது, தமிழர்களுடைய பண்பாடு மொழியால் தீர்மானிக்கப்படுகிறது. மொழியாலும் பண்பாட்டாலும் தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்க. இவனுக்கு மதம், சாதி எதுவும் கிடையாது. தூய்மையான பழக்கத்தினுடையவன். அதனாலதான் சித்தர்கள் வந்து ஜீரண நீரை நிறுத்தி பழகினார்கள். ஜீரண நீரை நிறுத்தினாங்க. ஓகே. அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகினா மட்டும்தான் உங்க உங்க அம்மா தப்பிக்க முடியலன்னு தப்பிக்க முடியும். ஓ. சரிங்க. ஏன்னா இது வந்து சமாதி நிலைக்கு போறதுக்கான அட்வான்ஸ் சயின்ஸ். சரிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல அந்த அம்மாவுக்கு பசி ஆ. இருக்காது, ருசி இருக்காது, மலச்சிக்கல் இருக்கும், ஒண்ணும் பண்ணாது. எல்லாம் பிளாக் ஆ. ஆயிடுச்சு. எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. இத வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு அந்த உடம்பு உணவு வேண்டான்னு சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு எதிரான உணவு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓ. இப்ப சரிங்க. நம்ம சாப்பிட்டுட்டோம். இது வரைக்கும் 67 வயசு வரைக்கும் சாப்பிட்டாச்சு. அது சரிதான். சாப்பிட்டாச்சு. ஆமா, அது ம். போயிட்டு போகுது. அதனால வந்து சைடு எஃபெக்ட். அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆ. உங்க அதாவது அந்த அம்மையார் உடம்பு கெட்டு போனதுக்கு காரணமே அவர் 67 வருஷமா சாப்பிட்ட அந்த உணவு தான் காரணம். அவங்க உணரணும். கரெக்ட். ம். ஆமா. அது உணரலைன்னா மரண தண்டனை உண்டு. ம். சரி, அப்படி அவங்க வந்து சுத்தப்படுத்தின பிறகு அவங்க விரும்பிய உணவை சாப்பிடலாம்னா சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட்ட அடுத்த கணமே சுத்தப்படுத்த தொடங்கணும். ஆ. இல்லைன்னா அந்த உணவு அந்த உணவு இயற்கையில் உண்டாக்கப்பட்டது 2 தான். உணவை சாப்பிட்டு சாக வேண்டும், அந்த உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்தி நீ தப்பிச்சு போக வேண்டும்ங்கிறதுதான் இயற்கையினுடைய சட்டம். அருமை. இது வந்து இந்த வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகளுக்கு தெரியாது, பிரிட்டிஷ்கார பன்னிக்குட்டிகளுக்கு தெரியாது. சரிங்க. சரிங்க. அவனுக்கு விபச்சாரிகள், அதான் விஷயம். ஒரே விபச்சாரிகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அது. ம். அதாவது அலோபதி மெடிசின் இஸ் பிராஸ்டியூஷன், அவ்வளவுதான். ம். அவங்க வந்து யாரையும் விடுதலை தரவும் முடியாது. விடுதலை தரவே முடியாத ஒரே அமைப்புனா அந்த அலோபதி அமைப்பு தான். அலோபதிதான். எவனும் தப்பிக்க முடியாது. அதாவது டாக்டர் செரியன், மிகப்பெரிய டாக்டர், இந்தியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய மாற்று இதய அறுவை சிகிச்சை புகழ்பெற்றவர். அவரே தன்னுடைய கொலஸ்ட்ரால் அதிகமாகி குழாய் அடைச்சு படக்குன்னு சேர்த்து போயிட்டார். இந்த ஆளால வைத்தியம் பார்த்தா எந்த லட்சணத்தில் உலகளவுல புகழ் பெற்றவர். உலகளவுல கேரளக்காரர் டாக்டர் செரியன். யானைக்குட்டி மாதிரி இருப்பானுங்க. யானைக்குட்டி மாதிரி இருப்பவனுக்கு எப்படா வந்து இதய வேலை செய்யும்? அதுக்கு டாக்டர் ஃபெரிக் முராட் சொல்லுவாரு, எவன் ஒருவன் நைட்ரிக் ஆக்சைடு உணவை சாப்பிட்டு இந்த 3 வகையான அடப்பை நீக்கிறானோ அவர் 100 ஆண்டுக்கு வாழ்வான்னு எழுதியிருக்காரு. ஆனால் இவர் சொல்றதை எந்த டாக்டரும் பின்பற்றதில்லை. அலோபதி டாக்டருக்கு வேற, அலோபதி சயின்டிஸ்ட் வேற. நம்ம அலோபதி சயின்டிஸ்ட் சொல்றத நம்ம வந்து உதாசீனப்படுத்துறோம். நாம அது ரொம்ப தெளிவா இருக்கானுங்க இந்த வெள்ளைக்காரன். அலோபதி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு கொடுக்கறது அப்புறம் எவ்வளவு மார்க்கெட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா அலோபதி சயின்ஸ் என்ன சொல்லி முடிச்சுக்கிற நேரம்.
அந்த அலோபதி சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்னா உண்மையை சொல்லிடுவாங்க. சரிங்க. அவங்க ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றாங்க, மருந்து மாத்திரை மூலிகைகள் ஆ. கரெக்டா கார்னர் பண்ணிட்டாங்க. மருந்து மாத்திரை மூலிகை இந்த மூணுமே நோயினுடைய பக்க விளைவை அழுத்தி இருக்கவே தவிர நோயை குணமாக்காது, அதிகமாக்கி ஆளை கொலை செய்யும்னு எழுதியிருக்காங்க. இதை எவனும் வாய் திறந்து பேச மாட்டானுங்க. ஆனா அலோபதி சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை சொல்லிட்டாங்க. சயின்டிஸ்ட் வேற, இப்ப பிசினஸ் மேன் வேற. நீங்க போற இடம் வந்து பிசினஸ் சென்டர், விபச்சார சென்டர், அது ப்ராஸ்டியூஷன் சென்டர். அதான். உங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு 67 வயசுல ஒரு பாடி, பணக்காரனா இருந்தா என்ன பாதி காதியா இருக்கு, பிடிச்சிருவாங்க. அதனால இந்த தத்துவத்துல புரிஞ்சுக்கிட்டு அலோபதி சயின்ஸ்ல என்ன உண்மையை சொல்றானோ அதை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு, சித்தர்கள் கொள்கை என்ன சொல்ற அதெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு பண்ணோம்னா ம். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் நான் சொல்றதெல்லாம் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடம் பேசுறேன். இருந்தா ஒரு மாசத்துக்கான கட்டணம் சொல்றேன். அது ஒரு மாசம் மட்டும் செஞ்சு பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இருந்துச்சுன்னா அப்புறம் 2வது மாசத்துல இருந்து ஏதாவது பண்ணலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதாவது நல்லா புரியுங்க சொல்லுங்க. ஒன்னா சாபனம் அல்லது சமாதி அடையணும். இந்த 2ல முடிவு எடுக்க சொல்லுங்க. சரிங்க. மருந்து உணவு வந்து மரணத்துல கொண்டே விட்டுரும். உணவும் மரணத்துல கொண்டே விடுப்பேன். உணவு சாப்பிட்டு மரணத்துல வந்து நிக்குது, புரிஞ்சுக்கணும். இன்னைக்கே நாளைக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நடக்கல, இப்ப எனக்கே நாளைக்கு வரலாம், யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால ஆனா ஒண்ணு சுத்தப்படுத்திட்டோம்னா மரணம் இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டா, இந்த பழனி சேர்ந்த அந்த 80 வயசு அலோபதி மருத்துவர் சொல்றாரு, நான் நிச்சயமா 150 வருஷம் உயிரோட இருப்பேங்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எப்படி இந்த இத்தனை வருஷமே கண்ணுக்கு தெரியாம போயிட்டான்னு தெரியல. என்னால நம்பவே முடியல. என்னடா நமக்கு முன்னாடி ஒரு ஆள் இருப்பானா தெரியுது. நம்மதான் பெரிய புடுங்கி நினைச்சிட்டு நமக்கு முன்னாடி ஒரு பெரிய புடுங்கி இருப்பானா தெரியுது. ஆனா அந்த புடிங்க என்ன சொல்லிட்டான்னா, நான் யாருக்கு சொல்லி தர முடியாதுன்ட்டான். கரெக்டா அடிச்சு விட்டான். நான் யாரும் சொல்லி தர முடியாது. இப்படியே எல்லாம் காலி பண்ணிடுறாங்க நம்மள. ஏன்னா தெரியாது, ஃபார்முலா தெரியாது. அதான் சார் விளையாட்டு இல்லைங்க. ஒரு மருத்துவம் பார்க்கறது ஃபார்முலா இருக்கணும். அவர் வந்து வெள்ளைக்காரன் கல்வி படிச்சவனுங்க. வெள்ளைக்காரங்களுக்கு ஃபார்முலா கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. செத்து போன தவளையும் செத்து போன மனுஷனையும் அடுத்து பார்த்து விவரத்தை கண்டுபிடிக்கிற காட்டு மிராண்டி விபச்சாரிகள். அவனை வச்சு நம்ம வந்து மனதால் ஆனவங்க. நம்மளது மனதால் ஆனவங்க. மனம் விரும்பினால் காப்பி குடிக்கலாங்க. காப்பி ஆரோக்கியம் கிடையாது. ஆனால் மனம் விரும்பினால் காப்பி அருந்திதான் தீரணும், ஒரு வழியே இல்லை. ஆனால் காப்பி சாப்பிட்டா ஆரோக்கியம் எவனும் வாய் திறந்து பேசக்கூடாது. காப்பிக்கும் ஆரோக்கியத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஆனால் மனம் முடிவெடுத்து விட்ட மரணத்தையும் அதான் முடிவெடுக்குது, ஆரோக்கியத்தை அதான் முடிவெடுக்குது. காப்பி குடிக்கலாங்கிற முடிவும் அந்த மனம்தான் முடிவெடுக்கிறது. அதனால மனம் வலிமையாக இருந்தா, மனமது செம்மையானால் மந்திரம் சேபிக்காத. ஆக அந்த மனத்தெளிவு இருந்துச்சுன்னா, இத வந்து நான் முயற்சி பண்ணியே தேர்றேன்னா சிம்பிளா, அது நம்ம வந்து சிம்பிளான முறையில அப்படியே டெஸ்ட்ல வச்சு எளிய உபகரணங்களை வைத்துக் கொண்டு குடலை கழுவி 48 மணி நேரத்துக்கு ஒருக்கதான் உணவே கொடுக்கணும். வேற எது கொடுக்கவே கூடாது. ஒன்லி 48 hours அவருக்கு ஏதாவது ஒரு சைவ உணவு கொடுத்துடணும். ஏன்னா இப்ப தண்ணி சாப்பிட்டாங்கன்னா மரணம் வந்துடும். ஏன்னா தண்ணி குடிச்சாங்கன்னா மாட்டிடும். ஒரு 500 ml மேல குடிக்க கூடாது. 500 ml கூட 50ஆ பிரிச்சு சாப்பிடணும். ராவா அடிக்க கூடாது. என்னது கடன் அடிக்கூடாது. அதுவும் அந்த அரை மணி நேரத்துக்கு ஒருக்காதான் அந்த 50 ml குடிச்சுட்டே போகணும். அது போக 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 ஒரு 15 நாள்ல லங்ஸை முதல்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப மறுபடியும் கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தலாம். இப்ப கால் வீக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கால்ல வீக்கம் எதுவுமே இல்லைங்க. ஓரளவுக்கு தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 67 வயசாகி இந்நேரம் கால் வீக்கம் இல்லாம இருக்குன்னா, அவரை மாத்திரையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட பிரஷர் மாத்திரை கண்டபடி கொடுத்து கிட்னி ஃபெயிலியர் பண்ணிடுவானுங்க. இதுக்கு முன்னாடி மருந்து மாத்திரை
ப்ரெஷர் அதிகப்படுத்திடுங்க. தாறுமாறா ப்ரெஷர் அதிகப்படுத்தி ரத்தோட்டத்தை தடை செஞ்சு கை கால் வீக்க வச்சிருவாங்க. ம். அதெல்லாம் பதிலே கிடையாது. அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது. அலோபதி அலோபதியில வர சைடு எஃபெக்ட்டுக்கு எந்த டாக்டர் பதில் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஆ. அதாவது அலோபதி மெடிசின்ல வரக்கூடிய சைடு எஃபெக்ட் எந்த டாக்டர் பதில் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. போச்சு, அதிலே போச்சு நம்மள எல்லாம் மான மரியாதை எல்லாம் போயிடும். ம், ம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனால ரொம்ப இது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி தேவை. ஆனா ஒண்ணு, சரிங்க. இயற்கை நம்பினா தப்பிச்சிடலாம். ஆ. சரிங்க. மெல்ல 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 உடம்புல வந்து அந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்தணும். நைட்ரஜன், காத்துல இருக்கிற நைட்ரஜன் வந்து புரோட்டீனை மாத்தணும். நேரடியா தினமும் ஆளை புரோட்டீனுங்கிற பேர்ல ஏதாவது தின்னீங்க ஆளை கொண்டுரும். முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப காத்துல இருக்கிற நைட்ரஜன் அப்படியே மாத்தணும். காத்துல ஆக்சிஜன் வந்து அப்சார்ப் பண்ணணும். அதாவது கன்வர்ஷன் பண்ணக்கூடாது, அப்சார்ப் பண்ணணும். கன்வர்ஷன் என்பது வேற, அது ஃபெயிலியர். அதாவது கிளாசிக்கல் இன்ஜினியரிங். கன்வர்ஷன் பண்ணாம டோட்டல் ஃபெயிலியர். அப்சார்ப்ஷன் பண்ணணும். சூரியன் மாதிரி அப்படியே உறிஞ்சி உள்ள அப்படியே தெளிக்கிறது. அப்ப வேஸ்ட் வரக்கூடாது, பை ப்ராடக்ட் வரக்கூடாது. பை ப்ராடக்ட் வரக்கூடாது. இவனுக்கு இந்த தப்பு பண்ணிட்டானுங்க. வேஸ்ட் வரும், பை ப்ராடக்ட் வரும். இதுல இவன் இவன் உணவை பத்தி பேசவே மாட்டானுங்க. விருப்பம் இருந்தா தேங்காய் சட்னி சாப்பிடலாம் பாருங்க. அறிவு கட்டவனுக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் கன்ஃபார்ம். ஹை புரோட்டீன் டேஞ்சர். நமக்கு புரோட்டீன் வந்து நானாவே மாறணும். நம்ம வந்து காத்துல நைட்ரஜன் இருக்கு, அது அப்சார்ப் பண்றப்ப அது நானோ புரோட்டீனா மாறணும். எல்லாம் நானோ நைட்ரஜன் நானோ புரோட்டீனா மாறணும். அப்படி மாறினா தான் தப்பிப்பாங்க. அதே மாதிரி காத்துல வந்து ஆக்சிஜன் இருக்கு, அது நானோவா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அது நானோவா உள்ள மாறணும். எல்லாம் நானோ சயின்ஸ் நானோவா அப்சார்ப் பண்ணி உள்ள இழுக்கணும். இதெல்லாம் ஒரு மாசத்துல நடக்கதான்னு கவனிக்கணும். அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால யோசனை பண்ணுங்க, அந்த காணொலி பாருங்க. மறுபடியும் 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன். ஒரு அரை குறையுமே செய்ய சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் செய்ய சொல்லுங்க. தண்ணீரை மட்டும் 50 மில்லி, அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க 50 மில்லி அவ்வளவுதான். கடுமையான ஓயில் இருக்கணும். சமையல் கட்டு பக்கம் போகவே கூடாது. சரிங்க. அவங்க சமையல் கட்டு துண்டிச்சு வெட்டி தனியா போடுறாங்க. அதுக்கும் சமையல் பத்தி அவங்க பேசவும் கூடாது. சரிங்க. அவங்க அந்த தகுதி அவங்க இழந்துட்டாங்க. எப்ப நோய் வந்துட்டாங்க, எப்ப அவங்க நோயாளியா மாறிட்டாங்களோ அவங்க வந்து சமையலை பத்தி பேசுறதுக்கு தகுதி. ஏன்னா சமையல் தான் குற்றம். அதனால வந்து அவங்க சமையலை பத்தி பேசவும் கூடாது, ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் அவங்க தப்பிக்கலாம். அப்பதான் அந்த உடம்பு சமாதிக்கு போகும். இதுதான் விஷயமே. வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஒரு 2 நாள் பண்ணிட்டு கூப்பிடுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூப்பிடுங்க. அப்புறம் நான் சொல்றேன், முயற்சி பண்ணலாம். சரியா? நன்றி. பயப்படாதீங்க. இப்ப இந்த 2 நாள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்களா, இல்ல வேற ஏதாவது காய்கறி சாப்பிடணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த தண்ணீர் மட்டும் ஒரு 50 ml, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க 50 ml. சரிங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும். சரிங்க. அப்பவே வந்து ஆனா நுரையில தண்ணி அதிகமாச்சுன்னா வம்பா போயிடும். அதிகமா குடிச்சோம்னா நுரையில வந்து ஏற்கனவே உப்பு ஏறிடுது, சளி ஏறிடுது. ஏன்னா அது வந்து வெயிட் அதிகமாயிடும். குடிச்சா வெயிட் அதிகமாச்சுன்னா ஆளை முடிச்சிடும். சரி. நுரையில தண்ணி ஏறிடுது. இப்போ ஒரு 52 கிலோ தான் இருக்காங்க. 52 கிலோவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. உடம்பு சுத்தமாய் வர்ற உடம்பு தான் உண்மை. உடம்பு 80 கிலோ, இப்ப இருக்கிறது 60 கிலோ. இதுதான் உண்மை. பன்னிக்குட்டிகளுக்கு தான் அது பொருந்தும். விபச்சாரிகளுக்கு தான் வந்து உடல் இழைக்க கூடாது. குடும்ப பெண்களுக்கு உடம்பை இழைக்கணும். சுத்தத்தில் இழைக்கணும். குடும்ப ஆண்களுக்கு சுத்தத்தில் இழைக்கணும். விபச்சாரிகளுக்கு தான் உடம்பு பெருக்கணும். விபச்சாரிகளுக்கு தான் எங்கிட்ட பாடம் கேட்டீங்கன்னா மண்டை உடைக்கிறது என்ற என்னுடைய
7000 காணொளி என்னுடைய கடுமையா இருக்கும். 7000 காலம் தூய்மையா இருக்கும். ஏன்னா நான் விண்வெளிக்கு போகணுங்கிறதா ஏன்னா வெங்கடேசனுடைய நான் கொள்கை. விண்வெளிக்கு போகணுங்கிறதா வெங்கடேசனுடைய கொள்கை. அப்படின்னா உலகத்துல இருக்கிற டோட்டல் அப்படின்னா சயின்ஸுமே மாத்தணும். உலகத்துல இருக்கிற டோட்டல் சயின்ஸுமே மாத்தணும். சரிங்க. அப்ப நம்ம புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதை நோக்கி நம்ம நான் போயிட்டு புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதை நோக்கி நான் போயிட்டு சரிங்க சரிங்க. அதனால பயப்பட தேவையில்லை. அந்த பயப்பட 48 தேவையில்லை. மணி நேரம் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் 48 மணி அவங்க நேரம் விரும்புற சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். அவங்க விரும்புற சைவம் சாப்பிட்டுக்கலாம். ஓ சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. உப்பு காரம் கம்மியா அதனால போட்டு தப்பு கிடையாது. உப்பு காரம் கம்மியா போட்டுக்கிட்டு கொஞ்சம் கீரை அதிகமா வச்சு சாப்பிடணும். நல்லா கடைஞ்சிடணும். நல்லா சரி. கீரையை நல்லா கடைஞ்சிட்டு அரிசி சோத்தை கூட நல்லா கரைச்சிடணும். மிக்சியில இந்த போட்டு டாக்டருங்க கீரையே சாப்பிடும் ஐயா. அவங்க சொல்றானுங்களா? அவங்க 4 காய்கறி மட்டும் தான் எழுதி கொடுத்துருக்கானுங்க. ஆமா. அது மட்டும் சாப்பிட்டா தப்பிச்சிருவாங்களா? சரி அப்படியே வச்சுக்குவோமே.